நரந்தம்புல் குறிஞ்சிப்பாட்டில் கபிலர் பாடிய 99 மலர்களில் ஒன்று இந்த நரந்தம்புல். இதன் இலைகள் மிகுந்த நறுமணமுடையதால் இதிலிருந்து எண்ணெய்கள் எடுத்து மருத்துவத்திற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். நரந்தை நறும்புல் மேய்ந்த கவரி என்ற புறநானூற்று பாடலில் இருந்து கவரிமான் விரும்பி மேய்ந்த புல்வகை என்று தெரிந்து கொள்ள முடிகிறது. நரந்தம் அரைப்ப நறும சாந்து மருக என்ற மதுரை காஞ்சி பாடல் வரியில் இருந்து இந்த புல்லை அரைத்து மணத்துக்காக பூசிக்கொள்வார்கள் என்று தெரிகிறது. நரந்தம் நாரும் குவை இரும் கூந்தல் என குறுந்தொகையும், நரந்தம் நாரும் இரும் கூந்தல் எஞ்சாது நனிப்பற்றி என கவித்தொகையும், நரந்தம் நாரும் குவை இரும் கூந்தல் என அகநானூற்று பாடல் கூறுவதில் இருந்தும் சங்ககால பெண்கள் கூந்தல் மணத்திற்காக இதனை அரைத்து பூசிக்கொள்வார்கள் என அறிய முடிகிறது. நரந்தம் நாரும் தன் கையால் என்ற புறநானூற்று பாடல் மூலம் அரசன் அதியமான் தன் கைகளில் இந்த புல்லை அரைத்து பூசிக்கொண்டிருந்தான் என்று தெரிகிறது. நரையும் நரந்தமும் அகிலும் ஆரமும் என்ற பொருநராற்றுப்படை பாடல் வரிகளிலிருந்து உடல் மணத்துக்காக பூசிக்கொள்ளும் பொருள்களில் அகில் சந்தனம் போல் நரந்தமும் ஒரு முக்கிய பொருளாக இருந்திருக்கிறது என்று அறிய முடிகிறது. இது மிகவும் வறண்ட மிக உயர்ந்த மலைப்பாங்கான இடங்களில் மட்டுமே கிடைக்கிறது. நான் இந்த புகைப்படம் எடுத்தது கூட 2700 அடி மலை உச்சியில தான். இந்த புல்லை பற்றி மற்றவங்களும் தெரிஞ்சுக்க நினச்சாக்கா கண்டிப்பாக ஒரு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.